டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதாவது நான் தியானம் மட்டும் படிக்கணுமா, யோகாசனமும் சேர்த்து படிக்கணுமா, பிராணாயாமம் மட்டும் படிச்சா போதுமா, ஆசனங்கள் என்னால பண்ண முடியாது, எனக்கு வயசாகுது, என்னால ஆசனங்கள்லாம் பண்ண முடியாது, பிராணாயாமம் மட்டும் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த அஷ்டாங்க யோகத்துல நான் சொன்ன மாதிரி தியானங்கிறது 7வது படி. நீங்க அந்த முதல் படியில கால் வைக்காம 7வது படிக்கு போவே முடியாது. அதாவது பிராணாயாமன்றது 4வது படி. ஆசனங்கள் பண்ணி நீங்க பிராணாயாமம் பண்ணினாதான் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஏன் ஆசனங்கள் பண்ணதுக்கு அப்புறம் பிராணாயாமம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆசனங்கள் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்புகள்ல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் குறையும். அதுக்கப்புறம் நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது உடம்புல பிராண சக்தி ஈவனா இருக்குன்றதுனாலதான் ஆசனங்கள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிராணாயாமங்கள் பண்றோம். அதுக்காக அவங்க வயசுகளுக்கு ஏத்த மாதிரியான ஆசனங்களை வச்சிருக்கிறாங்க. அது நீங்க ஏதாவது ஒரு குருவோட அடிப்படையில இப்ப 80 வயசுலயும் ஆசனங்கள் பண்ணலாம், 3 வயசுலயும் ஆசனங்கள் பண்ணலாம். 3 வயசு குழந்தை பண்ணக்கூடியதை 80 வயசுல பண்ண முடியாது. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆசனங்களை பழகி நீங்க பிராணாயாமம் பண்ணாதான் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சேது பந்தாசனம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காலை நீட்டி நேரா படுத்துக்கணும். இப்ப சேது பந்தாசனத்தோட முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை, இந்த 3ஐயும் பார்க்கலாம். இப்ப கால் 2ஐயும் மடக்குங்க. பெண்ட் யுவர் லெக்ஸ். நிறைய பேருக்கு இந்த பேக் ஸ்ட்ரென்தன் இல்லாம இருக்க போய் தான் அந்த பேக் பெயின் வர்றது. இது பேக் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. இப்ப மெதுவா இடுப்பை தூக்கணும். ஸ்லோலி லிஃப்ட் யுவர் ஹிப். இந்த மாதிரி மெதுவா ஒரு 10 தடவை தூக்கி தூக்கி இறக்கணும். ஸ்லோலி லிஃப்ட் இட் டவுன். Repeat it for 10 times. ஸ்லோவா மெதுவா தூக்குங்க. Slow, very slow movements down. இப்போ நீங்க மெதுவா அந்த இடுப்பை இப்படி தூக்கும் போதே come up. இந்த பிரஷர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த லோயர் இடுப்பு, இந்த பட்டெக்ஸ், தைஸ், கால், குதிங்கால், இந்த மாதிரி முக்கியமான பகுதியெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். மெதுவா இறக்குங்க. Now deep inhale, exhale. Inhale, exhale. இப்ப சேது பந்தாசனத்தோட முதல் நிலை பார்த்துட்டோம். இப்ப 2வது நிலை. அப்படியே தூக்கி கை 2ஐயும் கால் ஆங்கிள்ல பிடிச்சுக்கோங்க. ஸ்லோலி லிஃப்ட் யுவர் ஹிப். Stretch your legs. Now deep inhale, exhale. இப்போ சேது பந்தாசனத்தோட இறுதி நிலை. காலை மடக்குங்க. ஸ்லோலி பெண்ட் யுவர் லெக்ஸ். இப்போ நல்லா இடுப்பை மேல தூக்கணும். லிஃப்ட் யுவர் ஹிப். Now hold your hip with your hands. Slowly come down. Stretch your legs. Now deep inhale, exhale. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பின்னாடி வளைஞ்சு இந்த சேது பந்தாசனம் பண்ணிட்டோம். முன்னாடி முதுகெலும்பை முன்னாடி கொஞ்ச நேரம் மடக்கிறோம். Now bend your legs. காலை இப்படி கொஞ்ச நேரம் மடக்கி வச்சுக்கலாம். ரொம்ப வயிறு பெருசா இருக்கிறவங்களுக்கு இப்படி காலை பிடிக்க முடியாது. இந்த அளவுக்கு அவங்க பிடிச்சாலே போதும். நாள் ஆக ஆக அவங்க இப்படி பிடிச்சிடலாம். இதுல ஒரு 20 எண்ணிக்கை. காலை நீட்டுங்க. Slowly stretch your legs.
Now deep inhale, exhale. இப்போ இந்த சேது பந்தாசனத்தோட முதல் 3 நிலையும் கண்டினியூஸா பார்க்கலாம். Now bend your legs. சேது பந்தாசனா. Warm up. முதல் நிலை இடுப்பு தூக்கி இறக்குறது. Just lift your hip. Down. ஒரு 5 தடவை. Left. Left. Down. இரண்டாவது நிலை. Hold your ankle. கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு now lift your hip. சாதாரண மூச்சு நிலையில இருக்கணும். Down, relax. Stretch your legs. Deep inhale, exhale. Now Sedu Bandhasana, final pose. Bend your legs. Hold your hip. Stretch your legs. Now deep inhale, exhale. Now fold your legs, counter posture. இப்போ சேது பந்தாசனத்துக்கு இது மாற்றாசனம். ரொம்ப காலை இப்படி மடக்கி நீங்க பிடிக்க முடியலனாலும் இப்படி பிடிச்சாலே போதும், அதோட பலன் முழுமையா கிடைச்சிரும். வயிறு ரொம்ப பெருசா இருக்கிறவங்களுக்கு இப்படி பிடிக்க முடியாது, இப்படி பிடிச்சா போதும். Now relax. Deep inhale, exhale. நேரா எழுந்து பத்மாசனத்துல உட்காருங்க. Come up. Sit in Padmasan. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த சேது பந்தாசனா முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. சேது பந்தாசனத்துல இன்னும் இறுதி நிலை இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க பண்ண வேண்டாம். இந்த மூன்றாவது நிலை பண்ணாலே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். லோயர் பேக்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த ஆசனத்துல முதல் நிலை, இரண்டாவது நிலை பண்ணாலே உங்களுக்கு அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது நல்லா தெரியும். ஆரம்பத்துல யாரோட உதவியாவது வச்சு பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.